அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய தமிழாசிரியர் கணிக்கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு 11ஆம் வகுப்பில் 3வது இயலில் திருக்குறளில் 2ஆம் பகுதி. போன பகுதியில் பாதி குறள்கள் பார்த்தோம், இன்றைக்கு பாதி குறள்கள் பார்க்கலாம். அப்போ போன வகுப்பில் இருந்தது எல்லாமே நீங்கள் தெளிவாக படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள் உங்களுக்கு தெரியும். இப்போ போன வகுப்பில் வரலும் புகழ் அப்படிங்கிற ஒரு பகுதி வரலும் பார்த்தோம். இந்த வகுப்பில் இருந்து தவம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு என்ன பண்ண வரோம் பார்க்க போகிறோம். அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை பார்க்க போகிறப்ப இந்த தவம் அப்படிங்கிறது எந்த பிரிவிலிருந்து வருது அப்படின்னு சொன்னால் அறத்துப்பாலில் துறவரவியல் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த தவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் தவ வாழ்க்கை. இப்போ முனிவர்கள் சித்தர்கள் இருக்கிறாங்களே அவர்களுடைய வாழ்க்கை தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த தவம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் ஐம்புலன்களை அடக்கி பிற உயிர்களுக்கு துன்பம் நிகழாதவாறு நடப்பது. இப்போ நம்மளால் முடிந்தவரை பிற உயிர்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது இல்லையா. நம்மளுடைய ஐம்புலன்கள், நம்மளுடைய கண்ணு காது மூக்கு வாய் இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கணும். அதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் தவ வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா இன்னைக்கு கண்ணு காது எதை கேட்கணுமோ அதை கேட்கணும், எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும். கண்ணை போன்ற சிறந்த நண்பனும் இல்லை, கண்ணை போன்ற சிறந்த எதிரியும் இல்லை. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாய். அவனால் நம்ம எத்தனையோ துன்பங்கள் அடைஞ்சிருக்கிறோம், எத்தனையோ புகழையும் பெற்றிருக்கிறோம். ஆக நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடியவன் தான் யார் அப்படின்னு சொன்னால் சிறந்த ஞானி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறது அழகாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை கொடுத்துருக்க பாருங்க. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம் ஈண்டு முயலப்படும் அப்படின்னு சொன்ன விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இல்லையா. இப்போ அந்த தவம் அப்படின்னு சொன்னால் பசி நோய் போன்றவற்றையெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பொறுத்து கொள்ளும் ஆற்றல் மனிதர்களுக்கு உண்டு. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணலாம், அடக்கணும். அப்படி உன்னால் அடக்க முடியல அப்படின்னு சொன்னால் பழி பாவங்களை என்ன பண்ணணும், வந்து செய்யணும். அப்போ நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துல ஒரு சண்டை சச்சரவுகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான துன்பங்களும் வராது. ஆனால் அந்த இடத்துல காக்க வேண்டியவற்றை காக்கலை அப்படின்னு சொன்னால் நாம் துன்பங்களை அடையணும். அதான் சொன்ன விருப்பத்தை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் முடிந்த தவத்தை இங்கேயே இப்போதே என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ தவ வாழ்க்கையை நீ என்ன பண்ணணும், வாழணும் அப்படின்னு சொல்லி அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார். அடுத்து சொல்லியிருக்கிற பாரு, சுட சுடரும் பொன் போல், சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோர்க்கிற்பவர்க்கு அப்படின்னு சொன்ன சுட சுடரும் பொன் போல். சுட அதான் நெருப்பில சுட, சுடரும் சுடரும் அப்படின்னு சொன்னா அப்படியே ஒளிவிடும் வெளிச்சம். பொன் போல அந்த தங்கத்தை போல, எப்படி தங்கத்தை உருக்கி ஊத்தும் போது அப்படி தகதக மின்னுதோ அதை போல ஒளிவிடும் துன்பம் இல்லையா. அதான் சொன்ன புடமிக்க சுடுகையில் நெருப்புல சுடுகையில் ஒளிரும் பொன் போல தவம் இருப்பவரை துன்பம் வருத்த ஞானம் வளரும் அப்படின்னு சொன்னான். இப்ப இன்னைக்கு துன்பம் ஒருவருக்கு அதிகம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த துன்பத்தை அனுபவித்தவன் சிறந்த ஞானியாக மாறுவான். ஏன்னா அப்படின்னு சொன்னா அந்த துன்பத்தில் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சாதாரண துன்பத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் என்ன பண்ண நிறைய பேர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இங்க என்ன பண்ணது இருக்குது. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது வாழக்கூடாது. எந்த துன்பமாக இருந்தாலும் நொடி பொழுதுதான் வரும் போகும், தீராத துன்பம் என்பது எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. ஆக அந்த துன்பத்தை அனுபவிக்க கூடியவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா அந்த தங்கத்தை போல அப்படியே தகதகன்னு என்ன பண்ணுவான், வாழ்வான் இங்க. ஏன்னா அந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை பின்பு கற்றுக்கொள்வான். அதான் சொன்ன சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட. ஒரு துன்பமானது நம்மை சுட்டி எரிக்கும் போது நீ ஒரு சிறந்த ஞானியாக மாறுவாய்,
சிறந்த ஞானியாக மாறுவாய். அதனால தான் உவமை அணி இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், பயன்படுத்தி இருக்கிறான். உவமை அணி பயன்படுத்தி இருக்கிறான். அப்போ 2 உவமை இதில் பார்த்துருக்குறோம். இப்போ 2வது உவமை அணி பார்த்துருக்குறோம் இல்லையா. அடுத்து நிலையாமை. எவ்வளோ அழகான ஒரு தலைப்பு நம்ம கொடுத்துருக்குறாங்க பாருங்க, நிலையாமை. அதை தெளிவாக என்ன பண்ண பார்த்துக்கணும். அறத்துப்பாலில் துறவரவியல்ல நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. நிலையாமை. காணப்படும் பொருள் இல்லையா, உடம்பு, செல்வம் அனைத்தும் நிலையற்றது, மாயை அப்படின்னு அழகா சொல்லிட்டார். நம்ம குழந்தையாக பிறந்தோம், இன்றைக்கு வளர்ந்துட்டோம். அப்ப அந்த இளமை என்பது நிலையா அப்படின்னு சொன்னா நிலையானது இல்லை இல்லையா. எந்த பொருளுமே இந்த உலகத்துல நிலையானது இல்லை. நாம பிறந்தோம், இறப்பு என்பது நிச்சயம். நாம பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி இறந்த நாள் அப்படிங்கிறது ஒன்றும் வரும். ஆக எதுவுமே நிலை இல்லை. அப்ப நிலையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எதற்காக இந்த பொன் மீது, பொருள் மீது இல்லையா ஆசைப்பட்டு நிறைய தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக அதையெல்லாம் உணர்ந்து கொண்டால் நீயும் ஒரு ஞானி. எதுவுமே நிலை இல்லை, அனைத்தும் மாயை. அதை சொன்னார். நாச்சென்று விக்குள் மேல் வரா முன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் அப்படின்னு சொன்னா. நான் சென்று, நான் என்பது நம்மளுடைய நாக்கு. நாம இறக்கக்கூடிய தருவாயில அந்த நாக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அடைக்கும் இல்லையா. தண்ணீர் உள்ளார செல்ல முடியாத அளவுக்கு அடைக்கும். அடுத்து விக்குள் இழுக்கும் இல்லையா, நம்மளுடைய உயிர் போகக்கூடிய தருணம். விக்குள் உயிருக்கு இறுதி வரும் முன், உயிருக்கு இறுதி வரும் முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். இப்ப நாம இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு செல்வோம், நரகத்திற்கு செல்வோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த சொர்க்கம் நரகம் என்பது எல்லாமே நாம் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து அமையும். நாம் இறப்பது என்பது உறுதி, நம்ம கட்டாயம் செத்து போக போறோம். அப்ப நம்ம சாகக்கூடிய தருவாயில கூட ஒருவருக்கு நன்மையை தான் நினைக்கணுமா வழிய தீமையை நினைக்கக்கூடாது, தீமையை நினைக்கக்கூடாதாக. அழகா நம்ம சாகக்கூடிய அந்த தருணத்தை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் பாரு இல்லையா. நாக்கு அடைத்து விக்கல் உயிருக்கு இறுதி வரும் முன். ஆக இது அனைவருமே நாம் அடையக்கூடிய தருணம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே நாம் இறக்கும் போது நாக்கு அடைக்கும், விக்குள் வரும், உயிர் போகும். ஆக இது எல்லாத்தையுமே நாம் அடைய போறோம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு தருணம் இது எல்லாமே நமக்கு நேரக்கூடிய போகுது. எதுக்காக எனக்கு சொத்து இல்லையா, காசு, பணம்னு எதுக்காக அலையிறோம், நாயை பேய அலையிறோம், எதுக்காக அலையிறோம்? இதெல்லாம் தேவையில்லை. எப்படியா இருந்தாலும் நம்ம செத்து தானே போக போறோம் இல்லையா. வாழ்க்கையை வாழ வேண்டும், சரியான முறையில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறார், அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார். அடுத்து சொன்ன பாரு, நெருநெல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இது நமக்கு அழகான ஒரு மனப்பாட பாடல். நெருநெல், நெரு அப்படிங்கிறது நேற்று, உளன் ஒருவன் இருந்தவன் இல்லையா. நேற்று உயிரோடு இருந்தவன் இன்று இல்லை. இன்னைக்கு இறந்த ஒரு வீட்டில் போய் உட்காரும்போது நம்ம முன்னோர்கள்லாம் பேசுறது கேட்போம். நேற்று அழகா பேசிட்டு இருந்தாயா இல்லையா, கடத்தெருவுக்கெல்லாம் வந்தான், எல்லார்த்தையும் பேசிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு ஆள் உயிரோட இல்லை. அதான, நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடியவன் நாளைக்கு இல்லை. இன்றைக்கு நாம் தூங்கி எழுந்து ஒருவரை பார்த்து காலை வணக்கம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் திரும்பி நமக்கு பதிலுக்கு காலை வணக்கம் அப்படின்னு சொன்னா நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்மளே என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. யாருக்கும் உயிர் நிலை இல்லை. இன்றைய பொழுது உயிரோடு இருக்கிறோம், நாளை பொழுது உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொன்ன. நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் நிலையாமை வெறும் உடையது இந்த உலகம். இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லை அப்படி என்பதை நீ உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, அழகா திருவள்ளுவர் நமக்கு நல்ல அறிவை எட்டக்கூடிய அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு தெரியல. ஆக இதெல்லாம் தெரிந்து ஒருவர்கிட்ட பேசக்கூடிய பேச்சாக இருந்தாலும் சரி, பழகக்கூடிய பழக்கமாக இருந்தாலும் சரி, சரியான முறையில் நீங்க என்ன பண்ண கையாளு அழகா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இதை தவிர நம்மளுக்கு நல்ல அறிவை புகட்டக்கூடிய ஒரு குரல் தேவையா, அதை தெளிவா என்ன பண்ண தெரிஞ்சுக்க. இங்க இருக்கக்கூடிய அத்தனை குரலுமே, உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை குரலுமே உன்னை செதுக்கக்கூடிய ஒளி, சிலையாக இல்லையா, சிலையாக செதுக்கக்கூடிய ஒளி. அதை தெளிவா தெரிஞ்சுக்க. அடுத்து சொல்றவர், ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல பல.
ஒரு பொழுது கூட வாழ்வின் தன்மையை சிந்திக்காதவன் என்னும் எண்ணங்கள், அடுத்த நிமிடம் நம் உயிர் நிலை இல்லை. இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கும் போதே கூட என்ன பண்ணலாம், உயிர் போகலாம் இல்லையா? ஆக இந்த நிமிடம் நாம் உயிரோடு இருக்கிறோம், அடுத்த நிமிடம் இருப்பமா இல்லையா என்பது திண்ணம் இல்லையா, உறுதி இல்லை என்பது அழகா நமக்கு எடுத்து என்ன பண்ணிக்கிறார், எடுத்து சொல்லியிருக்கிறார். கோடியும் அல்ல பல. ஆக இன்றைய போல என்ன பண்றான், கோடி அல்ல இன்னும் அதிகம் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறான், இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் என்பதை அழகா நமக்கு என்ன பண்ணிக்கிறார், எடுத்து சொல்லிக்கிறார். அடுத்து சொல்லிக்கிறார் துறவு. இதுவும் அறத்துப்பால்ல துறவரவியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கொடுத்திருக்கிறது. துறவு அப்படிங்கிறது எப்பொருள் மீதும் பற்று இல்லாமல் வாழ்வது. எனக்கு இந்த பொருள் மீது எந்த பற்றும் இல்லை இல்லையா, எந்த பொருள் மீதும் ஆசை கொள்ளாமல் வாழக்கூடிய வாழ்க்கை துறவு வாழ்க்கை, ஏதாவது தவ வாழ்க்கை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான் நமக்கு சொல்லுகிறார். துறவு வாழ்க்கையை வாழணும். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இழல், அழகா எடுத்து சொல்லுகிறார் இல்லையா. யாதனின், ஒருவன் எந்த பொருள்களிடம் மீதும் பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருள்களால் அவன் துன்பம் அடைவதில்லை இல்லையா. அழகா சொல்ல, நீ எந்த பொருள் மீது அளவு கடந்த ஆசை வைத்திருக்கிறாயோ அந்த பொருளால் உனக்கு துன்பம் வருவது உறுதி இல்லையா. எந்த பொருள் மீதும் ஆசை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பொருளால உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதான் அழகா புத்தரன் சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். வீட்டில் நீங்கள் எத்தனையோ முறை என்ன பண்ணுவோம், ஆசைப்பட்டு ஒரு பொருளை அடம் பிடிச்சி கேட்டிருப்பீங்க, கேட்ட உடனே கிடைச்சிருக்காது இல்லையா. கேட்ட உடனே ஒன்று கிடைச்சிருக்கும், அடி உத மிதி கிடைச்சிருக்கும். ஆக அந்த பொருள் மீது மேலே ஆசைப்பட்டதனால உனக்கு அந்த அடி உதை மிதி கிடைச்சது. அந்த பொருள் மீது ஆசை இல்லாமல் இரு, எந்த திட்டும் கிடையாது, அடியும் கிடையாது, உதையும் கிடையாது, மிதியும் கிடையாது இல்லையா. நல்ல முறையில் என்ன பண்ணலாம், போயிட்டு இருக்கலாம். அப்போ எந்த பொருள் மீதும் ஆசை கொள்ளாதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறார், அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார். அது அடுத்த 16வது குறளை சொல்லுகிறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இது நமக்கு மனப்பாட பாடல், மேல இருக்கிறது மனப்பாட பாடல், இதுவும் மனப்பாட பாடல். இது நமக்கு சொல் பொருள் பின்வரு நிலையணி. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். சொன்ன சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்லி ஒரே பொருளை மீண்டும் மீண்டும் தருவது என்னது, சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொல்லும் திரும்ப திரும்ப வரும், பொருளும் திரும்ப திரும்ப வரும். அப்படி என்ன திரும்ப திரும்ப வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, பற்று அப்படிங்கிற சொல்லுதான் திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க. பற்று என்பது விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். பற்று அப்படிங்கிறது, பற்று இல்லாதவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு சமம், சித்தர்களுக்கு சமம் அப்படின்னு சொன்னா இல்லையா. பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்று இல்லாதவனை பற்றி நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்ன. பற்றுக பற்றற்றான், நீ போய் என்ன பண்ண, பற்று இல்லாதவன், எந்த பொருள் மீதும் விருப்பம் இல்லாதவனோடு நட்பை வைத்துக்கொள். பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. ஆக அவன் கூட நட்பு வைத்து கொண்டோம் என்றால் அந்த பொருள் மீதும், எந்த பொருள் மீதும் நமக்கும் பற்று இல்லாமலேயே போய்விடும். அதான் சொன்ன, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு அழகா என்ன பண்ணார், எடுத்து சொன்னார். இது நமக்கு மனப்பாட பாடல், அணி, இது எல்லாமே என்ன பண்ணும், இதுல வந்திருக்குது. அது தெளிவா என்ன பண்ணீங்க பாருங்க. அடுத்த தலைப்பு, அதிகாரம் அவா அறுத்தல். இதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். இதுவும் அறத்துப்பால்ல துறவரவியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. ஆசையை ஒழித்தல், ஆசைப்படாதே அப்படின்னு சொல்றேன். அப்ப இது எல்லாமே நமக்கு மிக முக்கியமான திருக்குறள் தான். அதை குறள் கொடுத்துருக்காங்க. இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அப்படின்னு சொன்னான். துன்பம் இடையராது அப்படின்னு சொன்ன, இன்பம் இடையராது. பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பம் இடைவிடாத உன்னுகிட்டயே இருக்கும். இப்ப நம்ம கிட்ட ரெண்டு பொருள், ஒன்னு இன்பம், இன்னொன்னு துன்பம். எல்லாருக்கும் எது வேணும்னு கேட்போம், இன்பம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், கேட்போம். அப்ப இன்பம் உங்ககிட்டயே இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பேராசை அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது பாத்தியா, அந்த நோயை தூக்கி எறி. அந்த பேராசையை தூக்கி எறிஞ்ச அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட இன்பம் நல்ல நண்பனாக இருப்பான். இல்ல எனக்கு ஆசைதான் முக்கியம் அப்படின்னு சொன்னா இன்பம் என்பவன் உன்னை விட்டு போய் விடுவான். துன்பம் என்ற நண்பன் உன்னுடைய பக்கத்துல வந்து என்ன பண்ணுவான்,
உட்காந்துக்குவான், உன்னை விட்டு போகவே மாட்டான் இல்லையா? அப்ப அந்த பேராசை அப்படிங்கிற ஒரே ஒருத்தனை தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னு சொன்னா இன்பம் வாழ்நாள் முழுக்க இருக்கும். ஆக இன்பம் இடையறாது ஈண்டும், இன்பம் இடைவிடாது உன்னுடையவே இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆவாவென்னும் அந்த ஆசை என்னும் துன்பத்தை என்ன பண்ண, தூக்கி எறி. துன்பத்துள் துன்பம் கெடி. அவனை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படின்னா துன்பம் சேர்ந்து அவனோட போயிடுவான். இல்லைன்னா உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவான், சேர் போட்டு உட்காந்துவான். பாத்துக்க. அடுத்து சொன்னா பாரு, ஆறா இயற்கை. ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் அப்படின்னு சொன்னா, ஒரு காலம் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசையை விட்டொழித்தால் நிலையான இன்பம் இயல்பாய் வரும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்நாள்ல எந்த செயலை செய்ய முடியும், எந்த செயலை செய்ய முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நம்மளால நிறைவேற்றவே முடியாத ஒரு செயல், அதன் மீது ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் துன்பம் வரும். அப்ப அந்த செயலை நம்மளால செய்ய முடியாது, அது நமக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொன்னா அதை விட்டொழி. அதை விட்டொழித்தால் இன்பம் உங்ககிட்ட வந்து நிற்கும் இல்லையா? தேவையில்லாமல் இந்த அடம் பிடித்து ஒரு செயல்களை செய்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு அதை சரிவர செய்யவில்லை என்றால் உனக்கு துன்பம் தான் மிகும், இன்பம் மிகாது. ஆக இன்பம் வரணும் அப்படின்னு சொன்னா உன்னால செய்ய முடியலையே அதை விற்றணும், ஆரம்பத்திலேயே விற்றணும். அதை இடையிலையும் விடுற வேலை இருக்கக்கூடாது இல்லையா? ஆரம்பத்திலேயே அலசி ஆராய வேண்டும், இது நம்மளால செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்பதை நாம் தெரிந்து என்ன பண்ணோம், செய்யணும் என்பதுதான் இதனுடைய விளக்கம். அது அடுத்த தலைப்பு கொடுத்துருக்காங்க, வழி அறிதல். பொருட்பால அரசியல் அப்படிங்கிற பகுதியில் நம்ம கொடுத்துருக்காங்க வழி அறிதல். வழி என்பது வலிமை. முதல்ல உன்னுடைய வலிமையை நீ தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் செய்ய இல்லையா? உன்னை பற்றியே நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு மற்ற வேலைகளை எப்படி செய்ய முடியும்? அழகா ஒரு தலைப்பு கொடுத்துருக்க, முதல்ல நீ உன்னை எடை போட்ட கத்துக்க இல்லையா? நீ யாரு, எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத முதல்ல நீ உன்னை எடை போடியா அப்படின்னு சொல்லி அழகா என்ன பண்ணியிருக்கிற, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து சொன்னா பாரு, வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்னு சொன்ன. இது நமக்கு அழகான ஒரு மனப்பாடப்படு. ஒரு செயலை நீ செய்யற அப்படின்னு சொன்னா எதையெல்லாம் நீ சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒரு செயலினுடைய வலிமை, ஒரு வேலையை நீ எடுக்கிற இல்லையா, அந்த வேலை எப்படிப்பட்ட வேலை அப்படிங்கிறத முதல்ல அந்த வேலையினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரலும் நீ தெரிஞ்சிருக்கணும். அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது இல்லையா? அந்த வேலையினுடைய வலிமை எப்படிப்பட்டது, அந்த வேலை எப்படிப்பட்ட வேலை, முதல் வேலை அதுதான், அதை தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது தன் வலிமை, அதுக்கப்புறம் உன்னை நீ தெரிஞ்சுக்க, அந்த வேலையை நம்மளால செய்ய முடியுமா இல்லையா, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. ஒரு மனிதன் உடம்புல சத்தே இல்லை, பளு தூக்குற போட்டியில போய் என்னால 100 கிலோ வெயிட்டை தூக்க முடியும், 200 கிலோ வெயிட்டை தூக்க முடியும்னு போய் அங்க நின்னோம் அப்படின்னு சொன்னா அது துன்பம் மட்டுமே மிகும். அப்ப அந்த செயல் அதனுடைய வலிமை எப்படிப்பட்டது, அதன் பிறகு நம்மளுடைய வலிமை எப்படிப்பட்டது, அந்த வேலையை நம்மளால செய்ய முடியுமா, இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது பகைவரின் வலிமை. நீ ஒரு செயலை செய்யற அப்படின்னு சொன்னா உனக்கு துன்பம் தருவதற்குனே சில கும்பல் கூட்டங்கள் இருக்கும். உனக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு கூட்டம், அந்த எதிரிலுடைய வலிமை எப்படிப்பட்டது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீ அந்த வேலையை செய்யும் போது உனக்கு இடையூறு கொடுப்பது தான் அவனுடைய வேலை. அப்ப அந்த இடையூறை மீறி நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது மூணாவது. அடுத்து துணையாளர் வலிமை நாலாவது. யார் அப்படின்னு சொன்னா அந்த பகைவனுக்கு உதவி செய்யக்கூடியவன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய வலிமையும் நீ தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்ப இது எல்லாத்தையுமே சீர்தூக்கி செயல்படும், இது எல்லாத்தையுமே சரிவர சிந்தித்த பிறகுதான் அந்த வேலையிலே நீ கை வைக்கணும். இது எல்லாம் தெரியாமலேயே நீ அந்த வேலையில கையை வச்சு இறங்கின அப்படின்னு சொன்னா அந்த வேலையை முழுமையாக உன்னால் செய்ய முடியாது என்பதுதான் இதுல குறள் அழகா சொல்லியிருக்கிறார். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் இல்லையா? முதல்ல வேலை எப்படிப்பட்ட வேலைன்னு தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க, உன்னுடைய பகைவனை தெரிஞ்சுக்க, பகைவனுக்கு துணையா இருக்கக்கூடியவனுடைய வலிமையை பற்றி தெரிஞ்சுக்க. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ வேலை செய்யவே இறங்கணும். அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதை தெளிவா என்ன பண்ணீங்க பார்த்து அதை அடுத்து சொல்லியிருக்கிறார். அமைந்தாங் கொழுகான் அமைந்தாங் ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்துகிடும். இந்த வியாதி பல பேருக்கு இந்த உலகத்துல உண்டு இல்லையா?
இது நமக்கு மிக முக்கியமான மனப்பாட பாடல். அமைந்தாங் ஒழுகான், மற்றவருடன் ஒத்து போகாதவன், மற்றவருடன் ஒத்து போகாதவன். ஏன்னா நம்ம வழிதான் தனி வழியாச்சு. மற்றவர் யாரு கூடயும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒத்து போக மாட்டோம், பழக மாட்டோம். தன் வழியை அறியான், தன் வலிமையை அறியான், முதல்ல தன்னை பற்றியே தெரிந்து கொள்ளாதவன், மற்றவர்களோடு பழகாதவன், தன்னை பற்றி அறியாதவன், தன்னை பெரிதாக நினைப்பவன், விரைவாக கெட்டொழிவான். இந்த 3 குணங்களும் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா கட்டாயம் நாம் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை, நாம் அழிவதற்கு தான் அதிக வாய்ப்பு. அதான் சொன்னா அமைந்தாங்கு ஒழுகான், அளவறியான், தன்னை வியந்தான், விரைந்து கெடும். இந்த 3ஐயும் தெளிவா பாத்துக்க, இப்பவே சிந்திச்சு பாத்துக்க உங்ககிட்ட என்ன குணம் இருக்குது. அப்ப இந்த 3 குணத்துல ஏதாவது ஒரு குணம் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த சனியனை விட்டு தொழி இல்லையா. நம்ம கிட்ட நல்ல குணங்களை கொண்டாந்து வை. முதல்ல மற்றவருடன் ஒத்து போகாதவன், நான் யார்கிட்டையும் ஒத்து போக மாட்டேன், நான் தனியா தான் இருப்பேன், என் வாழ்க்கை தனி வாழ்க்கை அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு மற்றவருடன் பழக வேண்டிய ஒரு சிந்தனையை வளர்த்துக்கொள். தன் வலிமையை அறியாதவன், முதல்ல தன்னை பற்றி நீ உன்னை பற்றி முதல்ல தெரிந்து கொள். அடுத்து தன்னை பெரிதாக நினைப்பவன், நான் தான் இந்த வேலையை செய்ய முடியும், என்னை தவிர மற்ற யாராலையும் இந்த வேலையை செய்ய முடியாது, நான் தான் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி தற்பெருமை பேசக்கூடியவன், தற்பெருமை பேசக்கூடியவன் அவன் கட்டாயம் அழிவான். ஆக இந்த 3 குணங்களையும் முதல்ல என்ன பண்ணுங்க, விட்டு ஒழித்தல் வேண்டும். அதை தெளிவா என்ன பண்ணீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து சொல்லியிருக்கிறார் குறள், அழகான குறள். பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு சொன்னார். பீலி மயில் இறகு அப்படின்னு சொன்ன இறகு, சாக்காடு, சாக்காடு என்பது வண்டி, சாக்காடு என்பது வண்டி, அச்சிரும் மப்பண்டம் சால மிகுத்து பெயின். இப்ப நம்ம என்ன சொன்னோம், இறகு தானே அப்படின்னு சொல்லி அதனுடைய லேசான தன்மை தான் இருக்குது, அது என்ன பெரிய ஆபத்தை தரக்கூடியதா, பெரிய சுமை தரக்கூடியதா அப்படின்னு சொல்லி நிறைய வண்டியில ஏத்திக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கிங்க. அப்ப அந்த இறகுக்கும் ஒரு எடை உண்டு. அப்ப அந்த இறகினுடைய எடை கூட கூட வண்டியினுடைய எடையை மீறி போச்சு அப்படின்னு சொன்னா வண்டியினுடைய அச்சு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா முறிந்து விழும், வண்டி என்ன பண்ணாது, ஓடாது. ஆக அதே போலதான் ஒரு மனிதனை பார்த்துட்டு இவனால நம்மளை என்ன பண்ண முடியும், ஒரு சாதாரண ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்க, அவனுக்குன்னு சில வலிமைகள் உண்டு. அந்த வலிமையை பயன்படுத்தி நம்மை வீழ்த்தக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும். ஆக யாரையும் குறைவாக எடை போடுவது தவறு என்பதை அழகாக இந்த திருக்குறள் என்ன பண்ணியிருக்குது, எடுத்து சொல்லியிருக்குது. பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின், இதெல்லாம் கடந்த ஆண்டு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. இது நமக்கு பிரிது மொழிதல் அணி அல்லது ஒட்டணி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதை தெளிவா என்ன பண்ணி புரிஞ்சுங்க. கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாது அதனோடு ஒத்த வேறொன்றின் மீது ஒன்றை கூறுவதுதான் இந்த பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லணும். அப்ப நாம சொல்றத நேரடியா சொல்லாம வேற ஒண்ணு என்ன பண்றது, சா காட்டி சொல்றது. அது அழகா என்ன பண்ணி எடுத்து சொல்லியிருக்கிறார். அடுத்து நம்மளுக்கு அடுத்த குறள் கொடுத்துக்கிறான் பாரு. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாகிடும். ஏன்னா இது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கு. தன்னிடம் உள்ளவற்றின் அளவை அறிந்து வாழாதவனின் வாழ்க்கை. நம்ம கிட்ட என்ன இருப்பு இருக்குதோ அதை வைத்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி வாழாம தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது. நம்மளுடைய பெற்றோருடைய நிலை என்ன, நம் குடும்பத்தினுடைய நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன, அப்ப எதன் மீது ஆசை கொள்ளணும், எதன் மீது ஆசை கொள்ளக்கூடாது, அளவுக்கு மீறி ஆசை. அப்ப அப்படி ஆசைப்படும் போது அது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும், இறுதியில் என்ன பண்ணும், அழிந்து போயிடும். அதான் சொன்ன தன் வருமானத்தின் அளவை அறிந்து வாழக்கூடியவன் தான் சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடியவன். வருமானத்திற்கு மீறி ஆசைப்பட்டு வாழக்கூடியவன் விரைவில் கெட்டொழிவான். அப்போ வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, அதுதான் பாடலே இருக்குது. வரவு 8 செலவு 10, அதிகம் 2 கடைசியில் துண்டனா இல்லையா அப்படிங்கிற பாடல் வரியில இருக்குது. அப்போ வரவு என்ன,
அந்த வரவுக்கு தகுந்த செலவு நம்ம எப்படி செய்யணும், இது எல்லாமே நீங்க இந்த வயசுல தெரிந்து கொள்ளணும் இல்லையா? இப்பவே நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அழகான குரலை கொண்டாந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதிகாரமா கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கொடுத்துருக்காங்க கடைசியா காலம் அறிதல். இது பொருட்பால்ல அரசியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கொடுத்துருக்குறான். காலம் அறிதல், காலத்தை அறிதல். நீ இன்றைய பொழுதை நீ தெளிவா உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் இல்லையா? இந்த நொடி பொழுது இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறது, அடுத்த நிமிடம் இந்த நொடி பொழுது நம்மிடம் இல்லை, நம்மை விட்டு சென்று விட்டது, மீண்டும் நம்மகிட்ட என்ன பண்ணாது, கிடைக்காது. அதான் அழகா ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க, கடவுளே நினைத்தாலும் மீண்டும் நம்மிடம் திருப்பி கொடுக்க முடியாத ஒன்று எது அப்படின்னு சொன்னா அந்த நிமிடம் தான் இல்லையா? அந்த நிமிடத்தை, பொழுதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதான் சொன்ன அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் மருந்து செய்யின் அப்படின்னு சொன்னான். அறிவினை, வினை அப்படிங்கிறது செயல், அரிய செயல், செய்ய முடியாத ஒரு செயல் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொன்னா இல்ல. அப்ப அந்த செயலை காலத்திற்கு கருதி எந்த காலத்துல செய்யணுமோ அந்த காலத்துல நீ என்ன பண்ணணும், செய்து முடிக்கணும். அதான் கீழே விளக்கம் கொடுத்துக்கிறான். உரிய கருவிகளுடன் தக்க காலம் அறிந்து செய்தால் அரிய செயல் என்ற ஒன்று இல்லை. ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த செயலுக்கு உண்டான கருவி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா அது இன்றைக்கே செய்து முடி. அப்ப இன்றைய பொழுதை விட உனக்கு சிறந்த நேரம் வேற எதுவும் இல்லை இல்லையா? அப்ப உன்னால இன்றைக்கு அந்த வேலையை செய்ய முடியும்னா அன்னைக்கு என்ன பண்ணிடு, செய்து முடித்து விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சொல்லியிருக்காரு மனப்பாட பாடல். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். ஞாலம் என்பது உலகம். இந்த உலகத்தையே நீ அடையணும் அப்படின்னு நினைச்சினா கூட நான் என்ன பண்ணலாம், நினைச்சினா என்ன பண்ணலாம், அடைஞ்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு ஒருவர் டீ ஆத்திக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு நாட்டை ஆளக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அவரால் முடியும் அப்படின்னு நினைத்ததுனால இன்னைக்கு என்னது, உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயலை செய்தால் உலகத்தையே பெற கருதினாலும் கிடைக்கும். அப்போ ஒரு செயலை செய்வதற்கு காலத்தையும் நேரத்தையும் அறிந்து அந்த செயலை செய்தால் உலகம் உன்னுடைய காலடியின் கீழ் இல்லையா? இன்றைக்கு நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய கைபேசி அது நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த கைபேசியை தயாரிக்க வேண்டும் என்று நினைத்தவன் நினைத்ததால் இன்றைக்கு அது புகழின் உச்சியில் இருக்குது இல்லையா? நம்மை ஆட்டி வைக்கக்கூடிய இடத்துல அது இருக்குது. ஆக அது எல்லாம் என்ன பண்ணுங்க, செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னா இதுதான் அதுக்குண்டான சமயம், அதுக்குண்டான பொருள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா செய்து முடிச்சணும். உரிய காலம் பொருளும் இடத்தில் செயலை செய்தால் உலகத்தையே என்ன பண்ண நம்மளால பெற முடியும். அதான் சொன்னா ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். அழகா நமக்கு என்ன பண்ணிக்க எடுத்து சொல்லிக்கார். அடுத்து சொல்லிக்கார், காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞாலம் கருதுபவர். உலகத்தை வெல்ல கருதுபவர் கலங்காமல் உரிய காலத்திற்கு காத்திருத்தல் வேண்டும். நீ இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னு சொன்னா அதற்குன்னு ஒரு நேரம் இல்லையா? வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு வேலையை செய்யும் போது அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரம் காலம் வரும் வரை நாம் காத்திருத்தல் வேண்டும். அந்த நேரம் காலம் வந்த பிறகு உடனடியாக அந்த வேலையை செய்து முடித்தல் வேண்டும். அதான் காலம் கருதி இருப்பர் கலங்காது, அதற்குண்டான காலம் நேரம் வரும் வரை காத்திருத்தல் வேண்டும். மணர்வு தளராது இருந்த அப்படின்னு சொன்னா ஞாலம் கருதுபவர், ஞாலத்தையும் நீ என்ன பண்ண, உலகத்தையும் நீ அடையலாம். அது சொல்லியிருக்கிறார் இல்லையா? அடுத்து சொன்னார் பாரு, எய்தற்கு அரியது ஏய்ந்தகால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் இல்லையா? நம்மளுக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால் அப்போதே முடிந்தற்கு அரிய செயலை செய்து முடித்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்ப மேல சொன்னார் காலம் வரும் வரை நீ காத்திரியா அப்படின்னு சொன்னார் இல்லையா? காத்திருந்த எய்தற்கு அரிய ஏய்ந்த கால். அப்போ ஒரு அந்த காலம் உங்ககிட்ட வந்துருச்சு, கிடைக்கிறதற்கு அரிய அந்த செயலை செய்வதற்குண்டான காலம் உன் கையில வந்துருச்சு இல்லையா? அந்நிலையே அந்த பொழுதே அப்பொழுதே செய்வதற்கு அரிய செயல். அப்பொழுதே என்ன பண்ண, முடிந்தவரை அந்த வேலையை செய்து முடிச்சிரு. காலம் வரும் வரை காத்திரு, அந்த காலம் வந்த பிறகு உடனடியாக என்ன பண்ண, செய்து முடித்து விடு. இதுதான் நம் வெற்றிக்கு வழி செய்யும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, அழகா நமக்கு திருவள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அப்போ மொத்தம் 26 குறள்கள் இந்த இயல்ல நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுல நமக்கு மனப்பாட பாடல், அந்த நட்சத்திரம் போட்ட பகுதி, அந்த மனப்பாட பாடல்லாம் தனியாக எடுத்து எழுதுங்க இல்லையா? இதுல அணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அணியெல்லாம் நம்மளுடைய புத்தகத்தையோ
நோட்ஸோ ஏதோ ஒன்று எடுத்து என்ன பண்ணுங்க, தெளிவாக எழுதி பாருங்க, படித்து பாருங்க. இப்போ மனப்பாட பாடல் திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு 1 மதிப்பெண் வினால வரும், அடுத்து 2 மதிப்பெண் வினால வரும், அடுத்து 4 மதிப்பெண் வினால வரும், அடுத்து மனப்பாட பாடல்ல வரும், அடுத்து அணி அந்த பகுதியில் வரும். ஆக அதிகப்படியான பகுதிகளில் இடம்பெறக்கூடிய ஒரு தொகுப்பு எது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய திருக்குறள். ஆக மாணவர்கள் திருக்குறள் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக நினைக்காம இதை ஒவ்வொன்றையும் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் திருக்குறளில் இருந்து குறைந்தது 15-20 மதிப்பெண்கள் நமக்கு உண்டு தேர்வில். ஆக அதை புரிந்து படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.